la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. விஜய் வந்து பிஜேபியோட அலைனாக மாட்டார். எகைன்ஸ்ட் பிஜேபி அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எகைன்ஸ்ட் டிஎம்கே அப்படிங்கிறது இன்னும் அவர் முடிவு செய்யலை. ஆனால் அப்படி முடிவு செய்யக்கூடிய இடத்துக்கு டிஎம்கே கொண்டு வந்துடுவாங்க. விஜய் தங்களுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு டிஎம்கே வந்து விட்டார். விஜய்க்கு தேவையான அத்தனை இடையூறுகளையும் அவர்கள் செய்வார். இப்போ கொடியேற்றத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கல, இது எல்லாம் அந்த அரசியல் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் இப்படியே அந்த முரண்பாடு கூர்மையடைய ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, விஜய் வந்து டிஎம்கேக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு விஜய் அறியாமலேயே விஜய் கொண்டு போய் விட்டுரும். டிஎம்கேக்கு இன்னைக்கு கிடைத்து கொண்டு இருக்கிற வாக்குகள்ல கான்ஸ்டன்டா கிடைச்சுக்கிட்டு இருக்கிற ஓட்டு அப்படிங்கிறது சிறுபான்மையினர் 10% முயற்சி இல்லாம அப்படியே ஓசிக்கு லம்பா கிடைக்குது. வேற எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் அப்படி கிடைச்சதே கிடையாது. விஜய் மேல ரொம்ப கை வச்சுக்கிட்டே போனாங்கன்னா நிச்சயமா தங்களுக்கு வரக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை கெடுத்து கொள்ளக்கூடிய சமாஜம். 2026 தேர்தலின் போது திமுக கூட்டணி உடைவதை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கூட்டணில இருந்து சில கட்சிகள் பிரியலாம். பிரியிற கட்சி ஒன்னு ஏடிஎம்கே பக்கம் போகலாம், இல்லாட்டி விஜய் பக்கம் போகலாம். காத்து வந்து இப்படி அடிக்கும் இப்படி அடிக்கும், சில நேரத்துல சுழன்று அடிக்கும். அந்த மாதிரி ஒரு சுழன்று அடிச்சு விஜய் உள்பட எல்லாருமே ஏடிஎம்கே கை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும் டிஎம்கே. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாலர் ஸ்ரீனிவாஸ். ஓகே, வணக்கம். வணக்கம். திமுகவுடைய இந்த டார்கெட் பிக்சிங்ல அவங்க வந்து அடுத்த எலெக்ஷன்ல நம்ம 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஸோ 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கணும்னு அவங்க இண்டிகேட் பண்றது என்ன? கூட்டணி இல்லாமே நம்ம இப்போ போயிடலாம் அப்படிங்கன்னா, இல்ல இவங்க டிமாண்டா நம்ம ஏத்துட்டு போக வேணாம், நம்ம தனி செல்வாக்குல 2016 ஜெயலலிதா போன மாதிரி நம்ம போகலாம் அப்படின்ற நோக்கத்து வராங்களா? அவங்களுடைய பிளான் என்னவா இருக்கும்? ஒருவேளை இந்த மாதிரி நம்ம 200க்கு மேல அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தங்க? டிஎம்கேக்கு 200க்கு மேல கிடைக்கும்னா மொத்த கூட்டணிக்கு 34 சீட்டு தான் நாங்க ஒதுக்குவோம் தானே அர்த்தம். நீங்க 200 தொகுதி ஜெயிச்சிருங்க அப்படின்னா மீதி 34 தானே பாக்கி. அப்பனா அதுக்கும் குறைவா தான் நீங்க கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவீங்க அர்த்தம். கூட்டணி கட்சிகள் எப்படி ஏத்துப்பாங்க? அப்படின்னா கூட்டணி கட்சிகள் இல்லாமலேயே நாங்கள் சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு விதமான நினைப்புக்கு வந்திருக்காங்க. பட் ஹிஸ்டாரிக்கலா ஒன்று சொல்றேன், டிஎம்கே வந்து கண்டினியூஸா 2 தடவை ஆட்சி நடத்தினதே கிடையாது. கன்சிக்வெண்டா செகண்ட் டேர்ம் ஆட்சி பிடிச்சதே கிடையாது. கலைஞர் காலத்திலும் சரி, நீங்க இவர அண்ணாதுரை இருந்தாரு, அண்ணாதுரை மறைவுக்கு பிறகு நடந்த எலெக்ஷன்ல கலைஞர் ஆட்சியை கைப்பற்றினார். அது வந்து டிஎம்கே கன்சிக்வென்ட்னு சொல்லலாம். ஆனா அது கலைஞர் தலைமையில. அதுக்கப்புறம் என்னாச்சு? 67 73 60 ஆமா அந்த டைம். அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து டிஎம்கே ஒரு தடவை ஆட்சிக்கு வந்து அடுத்த தடவை லூஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 2வது முறை டிஎம்கே ஆட்சி அமைத்தது கிடையாது. ஒருவேளை இந்த தடவை ஆட்சி அமைத்தால் அது வந்து சாதனையாக கருதப்படும். அது வந்து ஸ்டாலினுடைய சாதனை அப்படின்னு கருதி கொள்ளலாம். பட் அந்த சாதனையை அவ்வளவு சுலபமா செஞ்சிட முடியாது. இப்ப பாருங்க, இந்த சாதனையை நோக்கி அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு விஜய்னு ஒரு எலிமெண்ட் வருது. இப்ப அதை தொடர்ந்து நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் பேசப்படுது. ராகுல் அனுப்பி வைத்த தூதர்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. என்னெல்லாமோ இருக்கு. அந்த ராகுல் எங்க இருக்காரு? இந்தி கூட்டல்ல இருக்காரு. இந்தி கூட்டல்ல பக்கத்துல யார் இருக்கா? ஸ்டாலின் இருக்காரு. ஆனால் அவர் தான் விஜய் இங்க கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு. தகவல் ஆரம்பிச்சு விட்டேன். சோ இப்படி ஒரு பெரிய தலைச்சுத்தலா போயிட்டு இருக்குங்க. அப்படிங்கிறப்போ அவ்வளவு சுலபம் கிடையாது. இல்ல சார், ஆனா இப்போ 2014 சினாரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2016 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக 2வது கன்சூல் டைமா ஜெயிச்சாங்க. அப்போ வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒண்ணு எமர்ஜ் ஆச்சு. ஸோ மக்கள் நல கூட்டணி எமர்ஜ் ஆனதுனாலதான் ஏடிஎம்கே வந்து ஜெயிச்சது அப்படிங்கிறது ஒரு பெரும்பாலானோட ஒரு கருத்தா வந்து இருந்தது.
அப்படி இருக்கும்போது ஒரு மாற்று சக்தி இருந்தாலே அது வந்து எதிர்கட்சியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு மாறும்போது இப்போ 2 மாற்று சக்தி இருக்கிறாங்க இல்லையா? நல்ல கேள்வி. அதாவது மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது 6 கட்சிகள் சேர்ந்து 6% வாங்கின கூட்டணி. ரைட்டா? எல்லாம் நாம் கேவாசா இருக்கு. அவங்க பிரிச்சாங்க. பிரிச்சல அந்த இடத்துல கலைஞர் கடைசி வரைக்கும் சொல்லியிருந்தார். 1% வாக்கு வித்தியாசத்துல நாங்கள் தோல்வி அடைந்தோம்னே சொல்லிக்கிட்டே இருந்தார். ரைட், ஏதோ ஒண்ணு. ஆனால் அதை இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஃபோர்ஸுக்கும் விஜயுடைய ஃபோர்ஸுக்கு இடையில நிச்சயமா வித்தியாசம் இருக்கும். விஜய் வந்து ஒரு சாலிட் ஃபோர்ஸா உருவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க பிரிச்சதை காட்டிலும் மிக அதிகமான வாக்குகளை பிரித்தார் என்றார். அதனால ஏற்படக்கூடிய ஒரு டேமேஜ் நேரடியாக திமுகவுக்கு பாதிப்பை உருவாக்கும் என்றால் அது டிஎம்கே வாங்கக்கூடிய அடி பலமாக இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்க மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணிக்கு பின்னால் சிறுபான்மையினர் சப்போர்ட்டுங்கிறது எந்த அளவுக்குங்கிறது இம்பாக்ட் ஏதாவது இருந்ததா? ஆனா விஜய் விஷயத்துல அது கிடையாது. சிறுபான்மையினர் ஓட்டை அவரால் ஈர்க்க முடியும், அந்த இடத்துல அவர் இருக்கிறார். சிறுபான்மையினர்ல குறிப்பாக கிறிஸ்தவர்களின் வாக்குகளை அவரால் அள்ள முடியும், அந்த இடத்தில் அவர் இருக்கிறார். இதே நேரத்துல நீங்க சொன்ன அந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணிக்கு இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் கிடையாது. இன்னொன்னு, விஜய் ரொம்ப பிரபலமானவர். விஜயுடைய ரசிகர்கள் வெறித்தனமாக அவருக்காக வேலை பார்ப்பாங்க. அது அப்புறம் ஏஜ் ஃபேக்டர் இருக்கு. விஜய் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனேயே கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, ஆரப்போட்டுக்கிட்டே இல்லை. அதனால அவங்களுடைய தொண்டர்கள் வந்து ஃபெடப் ஆகல, உற்சாகமா வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அதனால இப்ப என்னென்ன ஆகுங்கிறத சொல்றேன். ஒரு ஓட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது 18ல இருந்து 30 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சிறுபான்மையினர் டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த 3 இதுல சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது டிஎம்கே ஓட்டு, இந்த இளைஞர்கள் ஓட்டுங்கிறது சீமான் டிஎம்கே இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற ஓட்டு. அதுல ஒரு குறைந்த அளவுக்கு பிஜேபிக்கும் கிடைக்கும், அண்ணாமலை காரணமா வச்சு. ரைட்டா? இல்ல பிஜேபிக்கு கிடைக்கிற ஓட்டு டைவர்ட் ஆகும்னா நம்ப தயாரா இல்லை. ஏன்னா அதுல ஒரு சித்தாந்த பின்னணி ஒண்ணு உண்டு. அந்த இதுக்கு போடுறவங்க அதுக்கு தான் போடுவாங்க, வேற யாருக்கும். மற்றவங்க பெருமளவு இந்த ஓட்டு விஜய்க்கு டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்போ தனக்கு ரெகுலரா வரக்கூடிய பைப் லைன் இருக்குல்ல, அதுலேருந்து திடீர்னு ஒரு மடைமாற்றம் நிகழ்வதை டிஎம்கே பார்க்கும். அதனால டிஎம்கேக்கு வருகிற தேர்தலில் ஓட்டு இழப்பு ஏற்படும். ஆனா இப்போ இந்த எலெக்ஷன்லயே எடுத்துக்கலாம். இப்போ 2024 எலெக்ஷன்லயே அவங்க என்னதான் வந்து ஒரு ஃபுல் ஸ்வீப் பண்ணியிருந்தாலும் கூட அவர் திமுகவுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது குறைஞ்சுதான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3% மேல வந்து குறைஞ்சிருந்தது அப்படின்னு தான் அப்படி கணக்கிடப்படுது. ஆனா அது 3% கீழே குறைஞ்சிருந்தாலும் கூட அவங்க லூஸ் பண்ண இடங்கள்னு ஒண்ணு பெருசா இல்லையே. சோ எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருந்தது. இப்போ ஒரு சிம்பிளா அரித்மெட்டிக் கால்குலேஷன் படி அந்த டயத்துல எல்லா பேப்பர்லயும் வந்திருந்தது. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சேர்ந்து 17 தொகுதியில ஜெயிச்சிருப்பாங்கன்னு. சோ உங்களுக்கு எதிராக கடுமையான அதிருப்தி இருந்தாலும் கூட அந்த அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்கட்சிகள் இல்லை அப்படின்னா அப்ப என்ன செய்ய முடியும்? இப்போ விஜய் வர்றாரு, ஒருவேளை அவர் அந்த அறுவடை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து அமர்ந்துட்டார்னா பெரிய டேஞ்சர். இப்ப இந்த RS பாரதி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இதுல என்னன்னா, அவர் வந்து 2 அமாவாசைக்கு தாங்குவாரா அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, எம்ஜிஆர் வந்து எங்க கட்சியில இருந்தவர், அவர் எங்க கட்சியோடைய பொருளாளராக இருந்தவர். அதனால போகும்போது அவருக்கு ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு, அவர் வந்து அவரால் ஷைன் பண்ண முடிஞ்சு. ஆனா மத்தவங்க அப்படி இல்லை. மத்தவங்க அப்படின்னா பேரை சொல்லாம அவர் விஜய் வந்து குறிப்பிடார் 2 அமாவாசைக்கு மேல தாங்க மாட்டாங்க. இப்போ டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷர், ஏன்னா இப்பவே வந்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த அவங்க கொடியை அறிமுகப்படுத்திய பிறகு நிறைய மாவட்டங்கள்ல அந்த கொடியை ஏத்துறதுல காவல்துறையுடைய அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிற செய்தி நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கோம்.
மாநாடு கூட ஃபர்ஸ்ட் வந்து திருச்சியில திட்டமிடப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ விக்கிரவாண்டி பக்கத்துல ஏதோ ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடியும் தமிழக ஆளுங்கட்சியோடைய திமுக அரசுடைய அழுத்தம் இருக்கு அப்படிங்கிற போது இப்ப இந்த அழுத்தம் அதிகமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இதெல்லாம் ஏடிஎம்கே ஆரம்பிச்சப்போ எம்ஜிஆருக்கு எதிராக நடந்தது. எம்ஜிஆர் வந்து அதிமுகங்கிற கட்சியை ஆரம்பிச்சப்போ இதே போல அப்போ இங்க டிஎம்கே ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. அப்ப காவல்துறையோட அனுமதி மறுப்பு எல்லாம் நடந்தது. எம்ஜிஆருடைய திரைப்படங்களை திரையிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே போல சைக்கிள் செயின் இதெல்லாம் வச்சுட்டு அதிமுக தொண்டர்கள் அடிக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அந்த டயத்துல எவ்வளவு கடுமையா சித்திரவதைக்கும் கஷ்டத்துக்கும் அதிமுக தொண்டர்கள் உள்ளானார்கள் அப்படிங்கிறத நீங்க சைதை துரைசாமிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து பாருங்க. புட்டு வச்சுரு. ஏன்னா அவர்லாம் வந்து அதோட ஐ விட்னஸ். அவர் இன்னைக்கு ஏடிஎம்கே பற்றி அதோட முழு வரலாறையும் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர்ல அவர் சைதை துரைசாமி. நீங்க அவர்கிட்ட கேட்டா போதும், ஏகப்பட்ட அந்த ஸ்டோரி அப்படியே ரியலிஸ்டிக்கா வந்து விழும். ஸோ இவ்வளவு நடந்திருக்கு. இப்போ விஜய் தங்களுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு டிஎம்கே வந்து விட்டார். விஜய்க்கு தேவையான அத்தனை இடையூறுகளையும் அவர்கள் செய்வார். விஜய்க்கு எதிரான அத்தனை இடையூறுகளையும் செய்வார்கள். இப்ப கொடியேற்றத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கல, இது எல்லாம் அந்த அரசியல் அவங்கள்ட்ட இருக்கு. அது அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள வரும். அப்போ அது முடியாதுன்னு சொல்லி மறுப்பாங்க எல்லாம். ஆனா இப்படியே அந்த முரண்பாடு கூர்மையடைய ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, விஜய் வந்து டிஎம்கேக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு விஜய் அறியாமலே விஜயை கொண்டு போய் விட்டுரும். இவங்க படுத்துற பாடே விஜய் அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் ஒரு ஸ்டேஜ்ல. அப்படின்னா விஜயுடைய அரசியல் என்பது டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு கொண்டு போய் விட்டுரும். அப்படி ஒரு நிலைமையை டிஎம்கே அரசே செதுக்கிக் கொள்வது என்பது திமுக அரசுக்கு நிச்சயமா பெரிய நஷ்டத்தை உருவாகும். அது திரும்ப நான் சொல்றேன், இது வந்து காரணத்தோட தான் சொல்றேன். என்னன்னா, டிஎம்கேக்கு இன்னைக்கு கிடைத்து கொண்டு இருக்கிற வாக்குகள்ல கான்ஸ்டன்டா கிடைச்சுக்கிட்டு இருக்கிற ஓட்டு அப்படிங்கிறது சிறுபான்மையினர் ஓட்டு. 10% முயற்சி இல்லாம அப்படியே ஓசிக்கு லம்பா கிடைக்குது. வேற எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் அப்படி கிடைச்சதே கிடையாது. அந்த விஷயத்துல இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே ஜாதகம் ரொம்ப யோக ஜாதகம், பிரமாதமா கிடைக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜய ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறதும், விஜய தங்களுக்கு நேர ஆப்போசிட்ல கொண்டு போய் டிஎம்கே வச்சுட்டு அவரை ஒரு கார்னர்ல ஒரு மூலையில கொண்டு போய் தள்ளுறது என்பது நிச்சயமா தங்களுக்கு வரக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை கெடுத்து கொள்ளக்கூடிய சமாச்சாரம். அப்படி பண்ணா அது நிச்சயமா பேக் ஃபயர் ஆகும். விஜய் மேல ரொம்ப கை வச்சுட்டே போனாங்கன்னா டிஎம்கேக்கு பேக் ஃபயர் ஆகும். இல்ல, ஆனா கடந்த காலங்களை நம்ம பாக்குறோம், இந்த சிறுபான்மை ஓட்டு நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திமுக முன்வைத்த முக்கியமான 2 ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒண்ணு நாங்க பாஜகவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு காமிக்கிறது, இன்னொன்னு யாருக்கு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்துறது. இந்த 2 விஷயத்த கான்ஸ்டன்டா வந்து அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ திமுக வந்து ஒரு மாற்று ஸ்ட்ராட்டஜியா, விஜய் நம்ம கூட வரல அப்படின்னா அவர் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முத்திரை குத்தும் பட்சத்துல அது எப்படி மாறும்? அப்படி சும்மா போற பொழுது போகாம இவர் பி டீம்ல எப்படி முத்திரை சாப்பா போட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை நிரூபிக்கணும்ல. இப்போ ஏடிஎம்கே சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபியும் தனித்தனி ஆயிடுச்சு, வெளியில வந்துட்டாங்க. நிச்சயமா பிஜேபியோட அலையன்ஸ் இல்லைங்கிறது இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இனிமேல் ரொம்ப காலத்துக்கு இவரை வந்து ஏடிஎம்கே பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கலைஞர் நாணய வெளியீட்டு நிகழ்ச்சி அதை வந்து மத்திய அரசு மூலம் தான் நடத்தப்பட்டது. அப்படித்தான் ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்துல எழுதுறாரு, ரைட்டா? அப்படிங்கிறப்போ இப்ப எப்படி இப்போ ஒரே மேடையில ராஜ்நாத் சிங்கும் இருக்காரு, அதே நேரத்துல ஸ்டாலினும் இருக்காரு. அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலையும் தான் போயிருந்தாரு, எல்லாம் தான் இருக்கு.
இப்ப இன்னைக்கு வந்து நீங்க பி டீம் இது அதுன்னு மாத்தி சொல்லுவீங்களா? இப்ப அதை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இவங்க என்ன வார்த்தையை கடந்த காலத்துல பயன்படுத்த அந்த வார்த்தையை இவர் பயன்படுத்துறாரு இன்னைக்கு. நீங்க யாருக்கு பி டீம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். உண்மை என்னன்னா இங்க யாருக்கும் பி டீமே கிடையாது. இங்க யாருக்கும் பி டீம் கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் சார்ந்து அவங்க ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இதான் இதுல வந்து ஒரு விஷயத்தை உறுதியா சொல்லலாம். விஜய் வந்து பிஜேபியோட அலைனாக மாட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் சர்வை பண்ணணும் அப்படின்னா, மேலும் மேலும் வளரணும்னா பிஜேபியோட க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டல் மேக்கப் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவருக்கு க்ளோஸா இன்னைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட 2 நாளைக்கு முன்னால நிறைய பேசிட்டு இருக்கு. அதுல விஜய்கிட்ட கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ், அவருடைய ஐடியாஸ் வந்து எகைன்ஸ்ட் பிஜேபி அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா எகைன்ஸ்ட் டிஎம்கே அப்படிங்கிறது இன்னும் அவர் முடிவு செய்யல. ஆனா அப்படி முடிவு செய்யக்கூடிய இடத்துக்கு டிஎம்கே கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அப்படித்தான் ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆர்எஸ் பாரதியிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ அனுமதி மறுப்பதுலேருந்து வரைக்கும் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த 2000 இதுதான் சீனு, இப்படியே தான் போயிட்டு இருக்கும். அப்படின்னா 2026 தேர்தலின் போது திமுக கூட்டணி உடைவதை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கூட்டணிலேருந்து சில கட்சிகள் பிரியலாம், பல கட்சிகள் பிரியலாம். பிரியிற கட்சி ஒன்று ஏடிஎம்கே பக்கம் போகலாம், இல்லாட்டி விஜய் பக்கம் போகலாம். ஆனா சில நேரத்துல அரசியல்ல காத்து வந்து இப்படி அடிக்கும், சில நேரத்துல சுழன்று அடிக்கும். அது எப்படி எப்படிலாம் தூக்கி போட்டு ஏதோ ஒன்று கொண்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சுழன்று அடிச்சு விஜய் உள்பட எல்லாருமே ஏடிஎம்கேட கை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும் டிஎம்கே. பட் அப்படி ஆறுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் சொல்றேன், அப்படி ஒரு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் அப்படியெல்லாம் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒருவேளை ஏடிஎம்கே, பிஜேபி, இது விஜய் எல்லாருமே ஏதோ ஒரு புள்ளியில ஒன்று சேரலாம். அதாவது டிஎம்கேக்கு எதிராக இருப்பது ரொம்ப விஜயை இரிட்டேட் பண்ணி ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் ஃபுல்லா ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை விஜய் எடுத்து, ஆனா ஆன்டி டிஎம்கேல பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு வச்சுப்போம் விஜய். அப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேரலாம், ஏடிஎம்கே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போலவே. அந்த டயத்துல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஃபர்மிடபிளா இருக்கும். அந்த டயத்துல காங்கிரஸ் அதை விட்டு வெளியில வரலாம். ஏன்னா சுனிலுடைய ஐடியா அதுதான். இப்ப சுனில் வந்து காங்கிரஸுக்கு ஏடிஎம்கே இடையில பேட்சப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு இடையில டிஎம்கே பண்ற டார்ச்சர் தாங்காம விஜயும் இந்த பக்கம் வந்தாருன்னா இது வந்து பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆயிரும். ரொம்ப ரொம்ப வலுவான கூட்டணி ஆயிரும். அதிமுக, காங்கிரஸ், விஜய் அப்படி ஆச்சுன்னா. ஆனா அதுக்கு ரிமோட் சான்ஸ் தான் இருக்கு. பட் இந்த மாதிரி ஆகுமா இல்லையாங்கிறது டிஎம்கே அரசு விஜய் கிட்ட நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்தது. அதுக்காக சொல்றேன். நீங்க ஒருத்தர் ரொம்ப இம்சை பண்ணி ஒரு இடத்துல தான் அவங்க அப்படியே போயிட்டு இருப்போம், ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்ந்துருவாங்க. இதுல என்னன்னா, இப்போ விஜய், சீமான், அதுக்கப்புறம் இவங்க சேருவாங்க, காங்கிரஸ் உள்ளிட்ட இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் 2026 திமுக கூட்டணி, திமுக வந்து ஆட்சியில இருந்து அகற்றணும் அப்படின்னா அது வந்து அமைப்பு பலம் கொண்டு அதிமுகவால தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. 26 பொறுத்த வரைக்கும் திமுகவை அகற்றணும் அப்படின்னா அமைப்பு பலமும் அதுக்கான ஆள் பலமும் கொண்டு அதிமுகவால தான் அகற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலா இருக்கு. ஆனா வந்து அதை வந்து செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ விஜய் இல்ல கூட்டணி இது ரெண்டுமே இல்லாம அதிமுகவால் அந்த இடத்தை நோக்கி நகர முடியுமா? இப்போ 2024 தேர்தல்ல ஒரு சீட்டு கூட ஏடிஎம்கே ஜெயிக்கணும். ஆனால் வாங்கி இருக்கிற வாக்குகளை ரொம்ப குறைவான வாக்குகள் நான் சொல்ல மாட்டேன். 20% வாங்கியிருக்காங்க. 20% கூட்டணி கட்சியும் சேர்த்தே நான் சொல்றேன். ஏன்னா ஏடிஎம்கே பக்கத்துல பெருசா கூட்டணி கட்சின்னு ஒண்ணும் கிடையாது. தேமுதிக அது வந்து 1/2% கட்சி. சோ தேமுதிகவுக்கு கிடைச்ச ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டா தான் இருக்கும். அதனால கூட்டணி கட்சி ஓட்டுன்னு பார்க்க தேவையில்லை. கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து என்ன ஓட்டு கிடைச்சா எல்லாமே ஏடிஎம்கே ஓட்டு தான். அப்படிங்கிறப்போ அந்த கூட்டணி இதோட சேர்த்தீங்க அப்படின்னா 23% ஓட்டு வருது. அது நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேல வருது.
23% ஓட்டுங்கிறத சாதாரண ஓட்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அது ரொம்ப முக்கியமான ஓட்டு. தமிழ்நாட்டில் 25 and above இருந்தால் நீங்க ஆட்சியை பத்தி கற்பனை பண்ணலாம், ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு. சில சந்தர்ப்பத்தில் வெறும் 26-27% இருந்த டயத்திலே டிஎம்கே ஆட்சி பிடிச்சிடுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஓட்டு ரீதியா இந்த நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடன்சிஸ் ஜெயிக்கலே ஒழிய அவனுடைய வாக்குகள் வந்து ஏடிஎம்கே படுமோசம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் டிஎம்கேக்கு எதிராக அது எப்படி சமாளிக்கும் அப்படின்னா, இப்போ டிஎம்கே எப்படி சமாளித்து கொண்டிருக்கிறதுங்கிற கேள்வியை கேட்கணும். அதுக்கு விடை தெரிஞ்சா தான் இதுக்கு பதில் சொல்லணும். டிஎம்கே சமாளிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அதனுடைய கூட்டணி பலம் தான். டிஎம்கேயின் பலம் அல்ல, கூட்டணி பலம் தான் திமுகவினுடைய பலம். இந்த கூட்டணி உடைந்தால் டிஎம்கே வந்து பலம் ஒன்றி போகும். அது தோற்றாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். சோ கூட்டணி பலம் தான் இன்னைக்கு டிஎம்கே பலம். நன்றி சார். பொலிட்டிக்கல் பொலிட்டிஷியன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.